எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் எபேசியர் 2:13 வேதம் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நாம் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களாக ஒரு நாள் இருந்தோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை தேவனிடத்தில் சமீபமாக கூட்டி சேர்த்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒன்று பாருங்கள். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாக தேவனுடைய சந்நிதியிலே பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தைரியமாக தேவ சிங்காசனத்திற்கு வரும்படியான ஒரு பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்திருக்கிறார். நாம் பாவம் செய்த பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் வெகு தூரமாக இருந்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்தபடினாலே நமக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 9:22 இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எவ்வளவு தெளிவாக இந்த வசனம் சொல்லியிருக்கிறது பாருங்க. என்னுடைய தாப்பனார் அப்படிதான் ஒரு முறை என்னுடைய தாயாருக்கு எப்படியாவது சுகம் கிடைத்து விட வேண்டும் என்று போராடினார்கள். 3 வருஷம் வெள்ளூர் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார்கள். இயேசு அளிக்கிறார் ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் போய் அம்மாவுக்காக ஜெபிப்பார்கள். தன்னுடைய சொந்த சகோதரியை போல அழுது ஜெபிப்பார்கள். இதெல்லாம் பார்த்து கொண்டே இருந்த என்னுடைய தகப்பனார் அவர்களுடைய உள்ளத்தை ஒரு நாள் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தார்கள். அங்கு வெள்ளூர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சாப்பலுக்கு போய் நேர் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய பாவம் என் மனைவிக்கு சுகம் கொடுக்காமல் தடையாக இருக்குமானால் என்னை மன்னியும் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து தரையில் விழுந்து அழுதார்கள். முழங்கால் படிட்டு தன்னையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவரே இயேசுவே, நீர் எனக்கு இறங்கும் என்று அழுதார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவருடைய பாவங்களை கழுவியது. அந்த வழியாக என் அம்மா தற்செயலாக நடந்து போனார்கள். அப்பொழுது கண்ட காட்சி அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. என்னுடைய தாப்பனார் நேர் முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த நாள் தான் எனக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தது என்று. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அதை ஆண்டவர் மன்னிக்க தயவு பெருத்தவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதே போல என் அருமை சகோதரனே, சகோதரியே, உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, என் பாவம் உமக்கும் எனக்கும் தடையாக இருக்குமானால் அதை எடுத்து போடும், என்னை மன்னியும், இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று கேட்பீர்களா? இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி சுத்தமாக்கும். ஆண்டவரே, எமது பிள்ளைகளே, அப்பா, இந்த நேரத்தில் நினைத்தருளும் சுவாமி, நினைத்தருளும். உம்மை விட்டு நான் தூரமாக போய்விட்டேனே என்று கலங்கி கொண்டிருக்கிற எமது பிள்ளைகளை இப்பொழுது கண்ணோக்கி பாரும் சுவாமி, பாரும். என்னுடைய பாவம், என்னுடைய இச்சை எல்லாம் உம்மை விட்டு என்னை தூரமாக கொண்டு போய்விட்டது என்று சொல்லுகிற எமது பிள்ளைகளை தொடுவீராக, இப்பொழுது தொடுவீராக, தொடுவீராக. எல்லா கரைகளையும் நீக்கி உமது இரத்தம் அவர்களை சுத்திகரிக்கட்டும் அப்பா, சுத்திகரிக்கட்டும். இப்பொழுது அவர்களை கழுவுவீராக. ஆண்டவரே, பேதுரு உம்மை பார்த்து கேட்டான், என் கால்களை மாத்திரமல்ல, என் தலையையும் என் கையையும் கழுவும் என்று சொன்னார். அதே போல இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய இரத்தம் அது பிள்ளைகளை கழுவட்டும் அப்பா, கழுவட்டும். தலையிலிருந்து கால் வரைக்கும் அது பிள்ளைகள் பரிசுத்தமாகட்டும், புது சிருஷ்டியாக மாறட்டும் அப்பா, மாறட்டும்.
பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும், பழைய பாவங்கள் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லா அடிமைத்தனங்களும் ஒழிந்து போகட்டும் அப்பா. பாவத்திலே மூழ்கி இருக்கிறவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற மது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அது யாராக இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய ரத்தம் அவர்களை சுத்திகரிப்பதாக, கழுவி சுத்தமாக்கட்டும்ப்பா. ஒவ்வொருவரையும் புது மனுஷனாக, புது மனுஷியாக மாற்றி அப்பா உமது பிள்ளைகளுக்கு பெரிய விடுதலையை தாரும் சுவாமி, தாரும்ப்பா. ஆண்டவரே, பாவத்தை நிமித்தமாக இருக்கிற பயங்களை எடுத்து போடுவோம்ப்பா, கலக்கங்களை எடுத்து போடும், போராட்டங்களை எடுத்து போடும் சுவாமி. உமது பிள்ளைகளை விடுவியப்பா, விடுவியும். பொல்லாத பிசாசின் கையிலிருந்து அவர்களை விடுவிப்பீராக. பாவம் செய்வதற்கு தோண்டுகிற அந்த பிசாசின் சத்தம் இனிமே அவங்க காதில் கேட்கக்கூடாது சுவாமி. அப்பா, உமது பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். உமக்கு சமீபமாக உமது ஜனங்களை கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you dear friends. ஆண்டவர் தாமே உங்களுக்கு பரிசுத்தத்தை தருவாராக. இன்னும் பரிசுத்தமாக இயேசுவை போல நான் வாழ வேண்டும் என்று விரும்புவீர்களானால் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்திற்கு வாருங்கள். அங்கு எங்களுடைய புக் ஸ்டாலில் ஒரு பைபிளை வாங்கி படிக்க ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் இயேசுவாக இருக்கிறது. இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேத வசனங்கள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதை வாங்கி படித்து இயேசுவை போல மறுரூபமாகுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. God bless you dear friends. அன்பு தாயார் ஸ்டெல்லா தினகரன் மற்றும் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் இருவரும் கலந்து கொள்ளும் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் நவம்பர் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. பாடுகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், நோய்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே விடுதலையை தாரும். ஆண்டவரே, கண்ணீரோடு வந்திருக்கிறவர்கள் கம்பீரத்தோட போகும்படியாய் இப்பொழுது அவருடைய கண்ணீரை எல்லாம் மாற்றுவீராக. உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா பிரிவினை பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறேன். எல்லா பில்லி சூன்ய ஆவிகளையும் துரத்துகிறேன். வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் இறங்குவதாக. இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், ஜேசி கார்டன், 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95. மேலும் விவரங்களுக்கு 9940600228 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள், நவம்பர் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம். யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். டாக்டர் பால் தினகரன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு ஞாயிறு ஆசீர்வாத கூட்டம் நவம்பர் 9ஆம் தேதி ஞாயிறு காலை 9:30 மணிக்கு நடைபெறும் இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், ஜேசி ஹவுஸ் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை கடற்கரை ரயில் நிலையம் எதிரில். இன்று ஆண்டவர் எனக்கு சொன்னார், உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கப் போகிறேன் என்று. இன்று நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவியிலே உயிரோடு எழும்ப போகிறீர்கள். ஒரு பலன் உங்களை நிரப்பும், ஒரு தைரியம் உங்களை நிரப்பும், ஒரு வல்லமை உங்களை நிரப்பும், ஒரு மகிமை உங்களை நிரப்பும். நான் இயேசுவின் பிள்ளை என்ற தைரியம் உங்களுக்குள் வரும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்யும் மகா பெரிய கிருபை. ஆண்டவர் சொல்லுகிறார், துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. உங்கள் தீராத நோய், நெடுநாளாய் முடிவிற்கு வராத பிரச்சனைகள் ஆகியவற்றுக்காக சிறப்பு பிரார்த்தனையை டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஏறெடுக்க உள்ளார். கலந்து கொள்ளும் அனைவருக்கும் உங்கள் அன்பு சகோதரர் தனித்தனியாக ஜெபிப்பார்கள். யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 8754504004 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள், நவம்பர் 9ஆம் தேதி ஞாயிறு காலை 9:30 மணிக்கு சிறப்பு ஞாயிறு ஆசீர்வாத கூட்டம்.